அன்பான மக்களே, பௌத்த மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் இறைச்சி உண்ணலாமா, புலால் உண்ணலாமா, மீன் மாமிசம் உண்ணலாமா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கிறது. உண்ணலாமா கூடாதா என்ற அந்த கேள்வி பலருக்கும் இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில், தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் இந்த கேள்வி இருக்கிறது. பலரும் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். பௌத்தத்திற்கு மாறினால், பௌத்தத்தை பின்பற்ற வேண்டுமெனில் இறைச்சி உண்ணக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது என்ற, மீன் மாமிசம் உண்ணக்கூடாது என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். உண்மை என்ன? பகவான் புத்தர் அவ்வாறு எந்த கட்டாயமான விதிமுறைகளும் வகிக்கவில்லை. அதாவது சைவ உணவு மட்டுமே உண்ணணும், அசைவம் உண்ணக்கூடாது என்ற கட்டாய விதிமுறைகள் எதையும் பகவான் புத்தர் வகிக்கவில்லை. ஒருமுறை தேவதத்தர் என்பவர் பகவான் புத்தருடைய உறவினரும் யசோதரா தேவியோட சகோதரரும் கூட. அவரும் துறவரம் ஏற்று பிக்கு சங்கத்தில் பிக்குவாக இருந்தவர். அந்த தேவதத்தர் என்பவர் பகவான் புத்தர் மீது சிறு வயதிலிருந்தே பொறாமை கொண்டவர். பிக்கு சங்கத்திற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்தவர். எனவே பகவான் புத்தரை விட சிறந்த ஒழுக்க விதிகளை, கட்டுப்பாடுகளை கோரிக்கை வைத்து வருவதன் மூலம் அவர் புகழை அடைய நேரிடும், புகழை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் தேவதத்தர் ஒரு முறை பகவான் புத்தரிடம் சென்று, பிக்குகள் இனிமேல் சைவ உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார். அதாவது மீன் மாமிசம் போன்ற இறைச்சிகளை, உணவுகளை, அந்த அசைவ உணவுகளை உண்ணக்கூடாது. இனிமேல் பிக்கு சங்கத்தில் இருக்கிறவர்கள், பிக்குகள் அனைவரும் சைவ உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும். அதாவது காய்கறிகள், தானியங்கள் உட்பட அந்த சைவ உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும் என்ற கோரிக்கையை தேவதத்தர் வைத்தார். ஆனால் பகவான் புத்தர் அவருடைய கோரிக்கையை மறுத்து விடுவார். தேவதத்தர் மீண்டும் 3 முறை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வார். ஆனால் 3 முறையும் பகவான் புத்தர் மறுத்து விடுவார். சைவ உணவு மட்டுமே உண்ண வேண்டும் என்ற அந்த விதிமுறையை சங்கத்திற்கு கட்டாயமாக வைக்க முடியாது என்று பகவான் புத்தர் மறுத்து விடுவார். மக்கள் என்ன தானம் கொடுக்கிறார்களோ, அது அசைவமோ சைவமோ, எந்த உணவு கொடுக்கிறார்களோ, பிக்குகள் அதை ஏற்று உன்று வாழக்கூடிய, அந்த தானம் ஏற்று வாழக்கூடிய வாழ்க்கை முறையை பிக்குகள் கொண்டிருப்பார்கள். பகவான் புத்தர் அந்த பிக்குகள் அவருடைய விருப்பத்திற்கு விட்டு விடுகிறார். ஒருவர் இறைச்சி விரும்பினால் மக்கள் கொடுக்கிற அந்த தானத்தை ஏற்று உண்டு வாழலாம். இறைச்சி உண்ணக்கூடாது, சைவம் மட்டுமே உண்ண வேண்டும் என்று அவர் விரும்பினால் அந்த சைவ உணவுகளை மட்டுமே ஏற்று உண்டு வாழலாம். ஆனால் பகவான் புத்தர் ஒரு கட்டாய விதி வைத்திருக்கிறார் பிக்குகளுக்கு. அதாவது தானம் ஏற்க செல்கையில் மக்களிடையே எந்த உணவையும் கேட்டு பெறக்கூடாது. தானம் வாய்விட்டு கேட்டு அல்லது சைகள் மூலமோ தானத்தை கேட்டு பெறக்கூடாது என்பது கட்டாய விதிமுறையாக பிக்குகளுக்காக வகுக்கப்பட்டுள்ளது. ஆக எந்த உணவையும் கேட்டு வாங்கக்கூடாது. அது சைவ உணவாக இருந்தாலும் சரி, அசைவ உணவாக இருந்தாலும் சரி, உணவுகளை கேட்டு உண்ணக்கூடாது என்பது விதிமுறை. மேலும் இறைச்சி உண்பதில், பிக்குகள் இறைச்சி உண்பதில் சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார். 3 கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இறைச்சியை ஏற்று உண்ணலாம். அதாவது கண்ணால் பார்த்திருக்கக்கூடாது, காதால் கேட்டிருக்கக்கூடாது, அல்லது சந்தேகப்பட்டிருக்கக்கூடாது, அறிந்திருக்கக்கூடாது என்ற இந்த 3 விதிமுறைகளுக்கு உட்பட்டது. அதாவது ஒரு உயிர், இறைச்சிக்காக கொல்லப்பட்ட அந்த உயிர் தனக்காகவோ அல்லது பிக்குகளுக்காகவோ அல்லது பிக்கு சங்கத்திற்காகவோ கொல்லப்பட்டது என்று கண்களால் பார்த்திருக்கக்கூடாது ஒரு பிக்கு. காதால் கேட்டிருக்கக்கூடாது, ஆக அதை அறிந்திருக்கக்கூடாது. ஒரு உயிர் இறைச்சிக்காக, பிக்குகளுக்காக, பிக்கு சங்கத்திற்காக கொல்லப்பட்டது என்று ஒரு பிக்குவால் அறிந்திருக்கக்கூடாது. கண்களால் பார்த்திருக்கக்கூடாது, காதால் கேட்டிருக்கக்கூடாது, அறிந்திருக்கக்கூடாது. ஆக இந்த 3 விதிகளுக்கு உட்பட்டு அவர், ஒரு பிக்கு, இறைச்சியை ஏற்று உண்ணலாம். அந்த கண்களால் பார்த்திருந்தாலோ, கேட்டிருந்தாலோ அல்லது அறிந்திருந்தாலோ அவற்றை, அந்த இறைச்சியை ஏற்று உண்ணக்கூடாது. அது தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் சில குறிப்பிட்ட இறைச்சிகளை உண்ணக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார். அதாவது யானை இறைச்சி, குதிரை இறைச்சி, சிங்கம், புலி, கழுதை, புலி, சிறுத்தை, நாய் போன்ற இறைச்சிகளை, இது போன்ற அந்த விலங்குகளின் இறைச்சிகளை உண்ணக்கூடாது, தடை அது முற்றிலுமாக உண்ணக்கூடாது என்று, பிக்குகள் உண்ணக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார். யானையும் குதிரையும்
அரசின் விலங்குகளாக இருந்ததால் அந்த இறைச்சியை தடை விதித்தார். சிங்கம், புலி, சிறுத்தை, கழுதை, புலி, கழுதை, நாய் போன்ற அந்த விலங்குகளோட இறைச்சி தடை விதித்த காரணம், பிக்குகள் அந்த காலத்தில் பசியின் காரணமாக சிங்கம் போன்ற அந்த புலி இறந்த இந்த இறைச்சிகளை உண்ண நேரிட்டது. அந்த இறைச்சிகளை உண்டதால் உடலில் இருந்து வெளிப்பட்ட அந்த நாற்றத்தின் காரணமாக அந்த விலங்குகள் தேடி வந்து, பிக்குகள் இருக்கும் இடத்தை தேடி வந்து அவர்களை தாக்கி கொள்ள நேரிட்டது. எனவே அத்தகைய மிருகங்களின் இறைச்சிகளை உண்ணக்கூடாது என்று பகவான் புத்தர் வினய ஒழுக்க விதியாக கொண்டு வந்து அந்த இறைச்சிகளை உண்பதற்கு தடை விதித்தார். இந்த பிக்குகளுக்கான ஒழுக்க விதிமுறைகள் என்பது பிக்குகளுக்காக மட்டும்தான், அது சாதாரண மக்களுக்கு பொருந்தாது. பிக்குணிகளுக்கான ஒழுக்க விதிமுறைகள் என்பது பிக்குணிகளுக்கானது மட்டும்தான். துறவார ஒழுக்க விதிகளை சாதாரண மக்களுக்கு பொருத்தி பார்க்கக்கூடாது. பிக்கு சங்கத்திற்கான ஒழுக்க விதிகள் பிக்கு சங்கத்திற்காக மட்டும்தான். இந்த உணவு உண்ணணும், இந்த உணவு உண்ணக்கூடாது, எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எவ்வாறு வாழ வேண்டும் என்ற பிக்குகளுக்கான ஒழுக்க விதிமுறைகள் என்பது பிக்குகளுக்காக மட்டும்தான், அது சாதாரண மக்களுக்கு பொருந்தாது. இரண்டையும் சாதாரண பிக்குகளுக்கான அந்த ஒழுக்க விதிமுறைகளை சாதாரண மக்களுக்கு பொருத்தி பார்த்து குழப்பிக் கொள்ளக்கூடாது. சாதாரண மக்கள் அவரவர் விரும்புகிற உணவை அவர்கள் உண்பார்கள். ஆக பகவான் புத்தர் உயிர்கொலை கூடாது என்று வலியுறுத்தினார், அதை சீலமாக வைத்திருக்கிறார். ஆனால் இறைச்சி உண்ணலாம் என்ற அனுமதியும் வழங்குகிறார். இது எப்படி பொருந்தும் என்று பலருக்கும் கேள்வி இருக்கிறது. பிரித்து பார்க்க அவர்களால் சிந்திக்க முடியவில்லை. அதாவது கொலை என்பது வேறு, இறைச்சியை உண்பது என்பது வேறு என்று பிரித்து பார்க்க தெரியவில்லை. இறைச்சி உண்பது என்பது விலங்குகளிலிருந்து பெறப்பட்ட தோள்கள் மூலமாக செய்யப்பட்ட பொருட்களை கடையிலிருந்து நாம் பெற்று அதை பயன்படுத்துகிறோம். அந்த தோல் பைகளை, விலங்கு தோள்களிலிருந்து செய்யப்பட்ட அந்த தோல் பைகளை, தோல் பொருட்களை பயன்படுத்துவதால் அந்த விலங்கை கொன்றோம் என்ற செயலாகாது. அதுபோலதான் இறைச்சியை உண்பது. இறைச்சி என்பது ஏற்கனவே இறந்து போன ஒரு உயிரினத்தில் இறந்து போன ஒன்று, அதுக்கு உயிர் இல்லை. ஆனால் கொல்வது என்பது வேறு, இறைச்சியை உண்பது என்பது வேறு. இறைச்சி உண்பதால் எந்த தீங்கான கர்மவினையும் ஏற்பட போவதில்லை. ஆனால் கொல்வதால் தீவினைகள் ஏற்படும். அதை கொன்றவருக்கு தான் அந்த தீவினை ஏற்படும். இறைச்சி உண்பதால் ஒருவர் தீவினையை அடைவதில்லை. பிக்குகளுக்கான கட்டாய விதிமுறை என்பது அந்த 3 விதிகளுக்கு உட்பட்டது. கண்ணால் பார்த்திருக்கக்கூடாது, காதால் கேட்டிருக்கக்கூடாது, அறிந்திருக்கக்கூடாது என்ற விதிமுறைக்கு உட்பட்டது இறைச்சி உண்பார்கள். மக்களுக்கு அவ்வாறு இல்லை. ஆக பௌத்தர்கள், பௌத்த மார்க்கத்தை பின்பற்ற விரும்புகிறவர்கள் உயிர்கொலை கூடாது, அது தனக்காக கொல்லக்கூடாது, மற்றவர்களுக்காகவும் கொல்லக்கூடாது. பௌத்தர்கள் அவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஆனால் இறைச்சியை உண்ணலாம். இறைச்சி கடையிலிருந்து வாங்கப்பட்டது, மக்களால் கடையிலிருந்து வாங்கப்பட்டது, கடையிலிருந்து வாங்கி அந்த இறைச்சியை உண்ணலாம். எனவே பகவான் புத்தர் அவருடைய போதனைகளின்படி கட்டாயமான இறைச்சி உண்ணக்கூடாது என்ற விதியை எங்கேயும் கூறவில்லை. ஆனால் இந்த இறைச்சி உண்ணக்கூடாது என்ற பௌத்தத்தில், புலால் உண்ணக்கூடாது என்ற அந்த கருத்தானது பின்னாளில் சேர்க்கப்பட்டது. மகாயான பௌத்தத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. தேரவாத பௌத்தத்தில் பழமையான பகவான் புத்தருடைய நேரடிய போதனைகளை பின்பற்றுவதால் தேரவாத பௌத்தத்தில் இறைச்சிக்கு தடை இல்லை. பகவான் புத்தர் போதனையின்படி அவர்கள் இறைச்சியை ஏற்று உண்பார்கள். ஆனால் மகாயானத்தில் அந்த போதிசத்துவ நிலை அடைவதற்கான அந்த ஒழுங்கு விதிகளில் இறைச்சி உண்ணக்கூடாது என்ற விதிமுறையை அங்கே இருக்கிறது. அந்த மகாயான கருத்தின்படி இறைச்சி உண்பதன் மூலம் ஒருவர் தனக்குள் இருக்கும் கருணைக்கான, அந்த அன்பு கருணைக்கான விதைகளை அவரை அழித்து விடுகிறார் என்ற அந்த கருத்தை மகாயான பௌத்தத்தில் பார்க்க முடியும். போதிசத்துவ நிலை அடையக்கூடிய அந்த மகாயான கருத்தின்படி அந்த நிலை அடைய விரும்புகிறவர்கள் இறைச்சி உண்ணக்கூடாது என்று மகாயான பௌத்தத்தில் இருக்கிறது. மகாயான பௌத்தத்தில் அது பிற்காலத்தில் ஏற்பட்ட ஒன்று. ஆக தேரவாத பௌத்தத்தில் அவ்வாறான இறைச்சி உண்ணக்கூடாது என்ற கட்டாயம் எதுவும் இல்லை. இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த கருத்து பௌத்தத்தில் வந்திருக்கிறது.
ஒரு இறைச்சி உண்ண வேண்டும் என்பது அவரவர் விருப்பத்திற்கு உட்பட்டது. அவர் விரும்பினால் சைவ உணவுகளை மட்டுமே உண்ணலாம். அசைவம் வேண்டும் என்றால் அசைவ இறைச்சிகளை தான் ஒரு உயிரை கொல்லாமல் கடைகளிலிருந்து பெற்று அந்த இறைச்சி உணவுகளை உண்ணலாம் என்ற கருத்து இருக்கிறது. எனவே இந்த கொலை செய்வதற்கும் இறைச்சி உண்பதற்கான வேறுபாட்டை உணர்ந்து அதை பயன்படுத்துங்கள். நமோ புத்தாய.